இந்து அலுவலர்கள் அவர்களுடைய ஆட்சியிலே 25% பேர் இருந்தனர். இதற்கு முன்பு இருந்த ஆட்சியிலே 20% பேர் இருந்தனர். ஆக பாருங்கள், இந்துக்களை எப்படியெல்லாம் அவர் ஆதரித்தார் என்பதற்கு அவருடைய நிதி அமைச்சர் ஒரு நாட்டினுடைய இளவரசனாக இருந்த ராஜா ரகுநாத் என்கின்ற ஹிந்து. அவர் திடீரென்று இறந்து போனார். அதற்காக அவுரங்கசீப் மிகப்பெரிய தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து பல நாட்கள் தன்னுடைய மிகவும் சோகமாக இருந்தார் என்று வரலாறு பதிவு செய்கின்றது. அடுத்தது, போர்களின் போது சில கோவில்கள் சேதப்படுத்தப்பட்டிருந்திருக்கலாம். காரணம், மிக முக்கியமான காரணம் இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கோவில்களை ஏன் போய் இடித்தாங்க? அன்றைக்கு கோவில்கள் தான் அதிகார மையம், கோவில்கள் தான் அரசு கருவூலம். ஏன் கோயிலில் அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய காம்பவுண்டு சுவர் கட்டினா? அது ட்ரெஷரி. இன்றைக்கி பாருங்கள், ட்ரெஷரியில் நம்முடைய பாதுகாப்பு கருவூலங்களில் ஆயுதம் தாங்கிய போலீஸார் நிற்கிறாங்க. ஏன்? பணத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக. அந்த காலத்தில் அந்த மாதிரி மிகப்பெரிய அரண்மனை மாதிரி பெரிய சுவர்களை எழுப்பி மிகப்பெரிய கதவுகளை எல்லாம் போட்டு பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். ஆக கோவில்கள் அதிகார மையம். அதனால்தான் கோவில்கள், மன்னனுடைய ஒரு கோவிலை எதிரி நாடு அழித்தால் அந்த மன்னனுடைய ஆட்சி தகர்க்கப்பட்டது என்று அர்த்தம். கோவில், இந்து சாஸ்திரப்படி கோவில் மன்னன், கோவில் மன்னன் கடவுள், இந்த மூன்றுக்கும் ஒரு பந்தம் இருந்தது. ஆக இவற்றை வைத்து கோவிலை அடித்து கொள்ளையடித்தால், கோவிலில் புகுந்து கொள்ளையடித்து அடித்தால் அந்த மன்னனை வெற்றி கொண்டதாக அர்த்தம். அந்த காலத்தில் பாருங்கள், ஏன் கோவிலை இடித்ததுக்கு முக்கியமான காரணம், அந்த சமயத்தில் கோவிலிலே சில அசம்பாவிதங்கள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து. இன்றைக்கி நம்ம ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் சிறப்பாக பேசுகின்றோம். ராஜேந்திர சோழன் மைசூர் ராஜ்யத்தின் மீது சாளுக்கியர்கள் மீது போர் தொடுத்தார். அங்கிருந்து போர் தொடுத்து வரும் பொழுது அங்கிருந்த கோவில்களிலிருந்து 2 சிலைகளை கொண்டு வந்தார். அந்த சிலைகளை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பக்கத்தில் அவற்றை ஒரு அருங்காட்சியகம் அழைத்து தன்னுடைய வெற்றி சின்னம், அந்த கோவிலை அழித்து என்னுடைய வெற்றி சின்னமாக அந்த கோவில்களை கொண்டு வந்தேன் என்று, அந்த கோவிலிலிருந்து சிலைகளை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகின்றார்.